ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோப்ளாக்ஸில் இருக்கிற க்ரஷ் வால்ஸ் ஃபார் பிரெயின் ராட் அப்படின்ற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோவுக்கு போவோம். க்ரஷ் வால்ஸ் ஓகே டுட்டோரியல் போகுது. இப்போ எங்களுக்கு லைட்டாக வந்தோடனே கேம் லைட்டாக இதாகுது. சரி ஓகே, ஆட்டோ மோட் போடும். அதே போட்டு அதே என்ன போட்டு படுது இல்லை. சரி ஓகே, நாங்களே உடைப்போம். இல்லை அதாவது தொடச்சி படுது. க்ரஷ் வால்ஸ் சரி ஓகே டுட்டோரியல் போகுது. இப்போ எனக்கு 5 வாலில் வந்து இது பண்ணணுமா, பிரேக் பண்ணணுமா. ஓகே, இது என்ன பிரெயினோட நல்லதாக இருக்குது. 16 இருக்குது, இது இருக்குது. 26 வருவானோ, இது எடுத்துப்போம். கெப்பச்சினோ அசாசினோ வாடா. ஏன் வருது இல்லை, வாடா. ஓகே வந்துட்டு அது பேரெல்லாம் சொல்லுது. அந்த பேரெல்லாம் நீங்கள் உங்களுக்கு போட்டு அது காப்பிரைட் வரும்னு நினைக்கிறேன். அது பேரெல்லாம் சொல்லுது கெப்பச்சினோ அசாசினோன்ட்டு. ஐசிடி அதெல்லாம் போட கஷ்டம் எனக்கு. ஐசிடி நான் போட மாட்டேன். அப்புறம் காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்தேன்டா அப்புறம் நான் வீடியோ எடுத்ததே வேஸ்ட் ஆகிடும். ஐசிடி நான் எல்லா பிரெயினோட பேரையும் வாயாலே நான் சொல்கிறேன். அவங்களோட வாய்ஸை போட்டு நான் சொன்னால் பிரெயினோட் காப்பிரைட் வந்துடும். ஓகே, கலெக்ட் 100 வந்துட்டு. ஓகே, அப்கிரேட் யுவர் பவர்னு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சளி எடுத்துகிட்டு போவோம். ஓகே, இது போதும். மறுபடி போய்ட்டு பவரை போய்ட்டு அப்கிரேட் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து ஓகே ஓகே அப்புறம் என்ன போட்டுக்கொள்வோம். ஓகே, இப்போ வந்துட்டு பவர் 11 இருக்குது. என்னோட போட்டுக்கொள்வோம். சரி ஓகே, 16 இருக்குது. 16 மறுபடியும் வாலை க்ரஷ் பண்ணுறது போவோம். ஓகே, எபிக் லெஜெண்டரி என்ன மொழஞ்சி. ஓகே, சில நேரத்துக்கு அது வந்து பஞ்ச் பண்ணதில்லை, அது என்னமோ தெரியா. சில நேரத்துக்கு நானே தான் அந்த கிட்ட போய்ட்டு பஞ்ச் பண்ண வேண்டியதைக்கு. ஓகே, இங்கே நல்லதே இருக்குது. ஐயோ, எடுக்கிறதுக்குள்ளே போய்ட்டு. ஸோ ஓகே, இதை எடுத்துகிட்டு போவோமா. லக்கி பிளாக் எடுத்து போமா. இல்லை வேணாம் லக்கி பிளாக்கை கீழே போடு. இங்கே செஃப் கடாப்ராவா ஆப்ரா என்ன இது, கடாப்ரா செஃப் கடாப்ரா. சரி ஓகே, 220 அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படியுமே லக்கி பிளாக்கில் எனக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் கிடைக்காது. லக்கி தான் கிடைக்காது. என்னது பேர் லக்கி பிளாக், லக்கி தான் கிடைக்கும். எனக்கு லக்கான இல்லை, 0 லக் தான். லக் எப்போயுமே கீழே தான் போகும், மேலே வராது எனக்கு. இது ப்ளேஸ் பண்ணி படுதில்லை. சரி ஓகே, அங்கே ப்ளேஸ் ஆகிவிட்டு இப்போ இது 220 தான். அதுதான் ஓகே. 6K இது நம்ம செல் பண்ணுறவனா. ஓகே, நானும் யாருடா காட் வாங்கிக்கிறான்னு பார்த்தேன். என்கிட்ட சளி சேர்ந்துக்குது. நான் எப்போ கால் பண்ண அது 6 மாதத்துக்கு பிறகு வந்து கலெக்ட் ஆகுது. ஓகே, நல்ல பவர் போட்டுக்கொள்ளுவோம். பவுருன்றேன். ஓகே, இது போதும். இப்போ நாங்கள் ஒரு பஞ்ச் பண்ண நாங்கள் காமன் ஏரியாவுக்கே வந்துட்டோம். சரி ஓகே, இப்போ ரேர் ஏரியாவில் வைக்கிறோம். 600 தூக்கிட்டு போவோமா, இல்லாட்டி இங்கே 1.8K வண்டிக்கு அதை எடுத்துகிட்டு போவோம். சிவீனியா பொம்பர்டினோ. ஓகே, அதை எடுத்துகிட்டு போவோம். இந்த ஃபோனை பிடிச்சிக்கொண்டு போய் கை நோவுது. இன்னும் மைக்கேன்னு வாங்கல. சரி, வீடியோஸு கிளாரிட்டி இல்லாமல் இந்த மன்னிச்சிக்கோங்க. கூட சீக்கிரம் அந்த மைக் வாங்குவேன். இது வேறு ஃபேவரட். இப்போ தான் வந்தனே கூட இதுக்குள்ளே ஃபேவரட்டா. எனக்கு இதெல்லாம் ஃபேவரட்டான இல்லவே இல்லை. எனக்குன்ற ஒரு பிடிச்ச கேம் மட்டும் இது வந்து மியூசிக்கல் சேர். அது வந்து நான் வந்து கூடிய சீக்கிரம் போட பார்க்குறேன். நான் வந்து இப்போ வந்து ஒரு ஷெட்யூல் ஒன்று பிரிச்சுக்கிறேன். இப்போ வந்து மண்டே வந்து பிரெயின் ராட் கேம், டியூஸ்டே நார்மல், அப்புறம் வந்து வென்ஸ்டே வந்து போட மாட்டேன்னா. ஆக்சுவலி தேர்ஸ்டே மறுபடியும் இது பிரெயின் ராட் கேம், அப்புறம் ஃப்ரைடே நார்மல் கேம்.
அப்புறம் அப்புறம் 2 நாள் லீவ் எனக்கு. தேர்ஸ்டேயும் சண்டேவும் லீவ் எனக்கு. ஏன்னா நான் அந்த நேரத்தில் நான் வீடியோ மேக் பண்ணுவேன். எல்லாமே ஒரே நேரத்தில் தான் நான் மேக் பண்ணி எல்லாம் ஷெட்யூல் போட்டு வைப்பேன். அப்புறம் அது நான் அந்த டைமுக்கு போட்டால் அது அப்புறம் யூடியூபாகவே அது போட்டுக்கொள்ளும். ஃபஸ்ட் எனக்கு அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வீடியோ இதாக்கி நான் ஷெட்யூலில் போட்டு வச்சா சரியாக 4:30க்கு சரியாக போட்டு பட்டுரும். ஆக்சுவலி அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவளுக்கு எப்பயுமே 1 வீக்குக்கு 4 வீடியோஸ் தான் வரும். ஏன்னா நான் ஸ்கூல் போகிறேன். I am 14 years old. சரி ஓகே, எப்பிக்கு போகிறேன். இல்லைமான்னு பார்ப்பேன். நெக்ஸ்ட் ஏரியா எப்பிக் நாங்கள் போய்க்கிறோம். ரேர் என்ன வருதே இல்லை. நான் வேறு மெதுவாக குத்தி கொண்டிக்கிறேன்னா என்கிட்ட 490 பவர் தேய்க்குது. நாங்கள் எப்படியாவது இந்த கேமுக்குள்ளுக்க ஒரு 1 மில்லியன் பெட்டு எடுக்கிறோம். அதுக்காக நான் கேம் முடிக்கிறதே இல்லை. சரி ஓகே, கேங்ஸ்டர் ஃபோட்டோரை எடுத்துகிட்டு போவோம். இல்லை வேணாம் பொர்பலோனி லோலிக்குது. அது 11K. ஓகே, பொம்பினி கோசினி அது 3.5K தான். அது சொல்லி அது வேணும். இந்த கேமில் என்ன நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்லெப் இல்லை. அந்த ஹேண்ட் ஸ்லெப்புன்னு ஒன்று வரும். நடக்காலம் அது இல்லை. அது ஏந்திந்தா அப்போ தடமாறதுக்கு கொண்டு தான் ஏந்திக்க வரும். சரி ஓகே, 11K தூக்கிட்டு வந்துட்டேன். பர்பலோனி லோலி ஜாய் பேரெல்லாம் வச்சுக்கிறான். ஐயோ எங்களுக்கெல்லாம் இப்படி யோசிக்க வருது இல்லையே. ஓகே, எங்கள்கிட்ட இப்போ 4 lakh கேட்குது. இப்போ நாங்கள் ஒரு நல்ல பிராண்டுக்கு அப்கிரேட் போடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு ஒரு அப்கிரேடை போட்டுவிடுவோம். நல்ல எல்லாத்தையும் போட்டுவிடுவோம். அது எங்களுக்கு நாங்கள் போடுறது டபுள் எங்களுக்கு தரும். ஆக்சுவலி நான் இதில் போடுறதுல ஒரு இதுவும் இல்லை, எனக்கு பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட்டு போட்டுருவோம். பார்த்தீங்களா இப்போயே ஒரு இதுலேயே எனக்கு கூட சேர்ந்துட்டு மறுபடியும் போய்ட்டு எடுத்தால் சரி ஒரு 1 மில்லியன் எடுத்துகிட்டு மறுபடியும் அப்கிரேடை போடுவோம். எனக்கு கொஞ்சம் உண்டு. ஓகே, இப்போ நான் 1.35 மில்லியன் ஐம் மில்லியனர்னா ஸோ ஓகே, தெரியாமல் அந்த இதுக்கு வெளியே எடுத்துட்டேன். அதை மறுபடியும் உள்ளே வச்சுருவோம். ஓகே, இப்போ ரீபத்துக்கு என்ன வேணும்? ரீபத்துக்கு பவர் வேணுமா? அதெல்லாம் எங்கள்கிட்ட இல்லை. நான் இந்த கேமில் ரீபத் பண்ண வேணாம் நினைக்கிறேன். இப்போ கேரியா அப்கிரேடும் அடிக்காத நான் எவ்வளோ பார்க்கவே இல்லை. ஓகே, 2 கேரியா போட்டுக்கொள்ளணும். அடுத்து 5 மில்லியன் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அது வேணாம். நான் கொஞ்சம் பதட்டப்பட்டு பேசுகிற மாதிரி தேய்க்கும். ஆனால் நான் பேசுகிறது அப்படி தான். அந்த வீடியோ நான் கேம் ப்ளே பண்ண போகிற நான் பேச மாட்டேன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ தனியாக போட்டு தான் வேறொரு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஆக்சுவலி நான் டபுள் வேலை ஆக்சுவலி செஞ்சு கொண்டிருக்க போல பேச கஷ்டமாக தான் இப்படி பேசுகிறேன். சரி ஓகே, மறுபடி போவோம். இப்போ கொஞ்சம் எங்கள்கிட்ட 15K அவ்வளோ பவர் இருக்குது எங்கள்கிட்ட. இதை வச்சுக்கொண்டு அது 1 மில்லியன் எடுக்கணுமோ தெரியா. நாங்கள் ட்ரை பண்ணுவோம். சரி ஓகே, மறுபடி போகணும். இப்போ நாங்கள் எப்பிக் ஏரியாவில் வைக்கிறோம். அடுத்து லெஜெண்ட்ரிக்கு போக போகிறோம். எனக்கு கொஞ்சம் எடுத்து லெஜெண்ட்ரிக்கு வேணும். அடுத்து நான் லெஜெண்ட்ரிக்கு போவேன். ஐ திங்க் லெஜெண்ட்ரியில் நல்ல பிரைண்ட் ஓட்டிக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேஸ்ட் ஆகிக்குது. கெக்டோ ஹிப்போபொட்டமோ அது ஒன்று எடுத்துகிட்டு போவோம். லக்கி பிளாக் ஒன்று எடுத்துகிட்டு போவோம். எனக்கு இப்போ 2 கேரி பண்ணேலும் ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 எடுத்துகிட்டு போவேலும். எப்படியுமே லக்கி பிளாக்கில் நல்லதே கிடைக்காது, எனக்கு தெரியும். அது நான் இப்போ 75K எடுத்து போகிறேன் தானே. ஆனால் அதுக்கு வீடு இது குறைவாக தைக்கும். இதுக்கு வீடு கூட ஓகே லக்கிக்குன்ற அர்த்தம். சும்மா கீழே லக்கி இல்லைன்ற அர்த்தம். ஓகே, அப்படி பண்ணி பார்ப்போம். இது லக்கி பிளாக் இதில் வைக்கலுமா 7? ஓகே, நாங்கள் அதை கீழே போடுவோம். ஓகே, அதுக்குள்ளே இந்த கெக்டோ ஹிப்போபொட்டமோ வச்சுருவோம். அது 75K. நல்ல மியூசிக்கெல்லாம் நல்லா வருது. ஆனால் மியூசிக்னு உங்களுக்கு போட்டு காப்பிரைட் வரும். இவ்வளோ பிரிண்ட் எடுத்து தரீங்களா? அப்படின்னு நீ தரமாட்டீங்களே. ஓகே, ஒரு பிரிண்ட் எடுத்தா தாரன்பல் லோர்போ பார்த்தீங்களா 25K தான் லக்கியில் போய்ட்டு. ஸோ ஓகே, இதில் எங்களுக்கு லக்கி பிளாக்கில் அவ்வளோ பெருசாக ஒன்றும் நல்லதாக கிடைக்கல.
ஐசிடி இனிமேல் லக்கி பிளாக் நாங்கள் எடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். லக்கி பிளாக் எடுத்தால் எல்லாமே வேஸ்ட்டாக தான் கிடைக்குது எங்களுக்கு. ஆனால் இதுவே பரவாயில்லைன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிறையக்குது. ஸோ ஓகே, அதுவுமே ஈங்கட்டுமே எனக்கு விடுவோம் நீ அப்படின்ட்டு வச்சுக்கிறேன். ஸோ ஓகே, கொஞ்சம் போய்ட்டு 10 மில்லியன் நிற்க நல்லா போய்ட்டு அப்கிரேட் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ ஃபுல் அப்கிரேட் போட்டாச்சு. 44K இருக்குது எனக்கு அப்கிரேட். பவர் வாய் வேறு குழம்புது. ஒரு அடி அடித்தா நான் லெஜெண்டரிக்கே வரேன். சரி லெஜெண்டரி இல்லை, ரேர் ஏரியா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஏரியா வந்து எப்பிக்காம். ஓகே, இப்போ எப்பிக் ஏரியாவில் தான் நிற்கிறான். அடுத்தது வந்து லெஜெண்டரி. ரைட்டாக கேம் கிளிச் ஆகுது. கேம் இல்லை, என்னோடய ஃபோன் கிளிச் ஆகுது. ஓகே, நான் லெஜெண்டரிக்கு வந்துட்டோம். இல்லை சாரி, நெக்ஸ்ட் ஏரியா லெஜெண்டரி தான். ஓகே, வந்தாச்சு. இல்லை, இதையும் தாண்டி போகணும்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சம். ஐ திங்க் அடுத்த ஏரியா லெஜெண்டரின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஏரியா மித்திக்கான போட மித்திக்கா. சரி போய்ட்டு பார்ப்போம். ஆனால் இதுக்கு மிச்ச நேரம் கை வேறு நோவுது. நான் வந்து ஆட்டோவாக போட்டிடுறேன், நானே தான் நெசுக்கி கொண்டிருக்கிறேன். சரி, கை அப்படி நோவுது. எப்படா வருவ? நானும் பஞ்ச் பண்ணுறேன் வரப்பாடே இல்லை. ஸோ ஓகே, வந்துட்டோம். 250K வாண்ணா 350. இதை எடுப்பேன் கைஸ். 1 மில்லியன் கைஸ். ஓகே, இது எடுத்துகிட்டு ஓடிடுவோம். மித்திக்கல் இது. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மித்திக்கல். ஓகே கைஸ், நாங்கள் 1 மில்லியன் எடுத்துட்டோம் சொன்ன மாதிரியே. ஓகே, ஐயா ஜவுளி. மித்திக்கல் கிடச்சிட்டு இதுவும் வேறு 1 மில்லியனும் வேறு. ஓகே, நல்லதாக ஒன்று கிடச்சிக்குது எங்களுக்கு 1 மில்லியன். நல்ல காலம். அது டைம் லிமிட் முடிகிறதுக்குள்ளே நாங்கள் எடுத்துட்டோம். அதை மட்டும் பார்க்காம மற்றதை எடுத்துகிட்டு வந்திருந்தா அவ்வளோதான். எங்களோட கோலை அச்சீவ் பண்ணிக்கவே இல்லை. எப்படியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகே, எங்களோட கோல் எப்படியாவது நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஐ திங்க் எங்களோட கோலெல்லாம் முடிஞ்சு. ஓகே, இதுன்னு ஸ்கின் எல்லாம் இங்கே போல். சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்ளும். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணி விட்ருங்க. இன்னொரு வீடியோ நான் வந்து உங்களை மாதிரி மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.